என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ என்று கேட்கிறார். கர்த்தர் காலரை தூக்கி விட்டுட்டு சொல்லிட்டு இருப்பார், என் தாசனாகிய யோபு பார்த்தியா, என் தாசனாகிய ராஜ்பரத்தை பார்த்தியா அப்படின்னு தேவன் சொல்லக்கூடிய அளவுக்கு என் வாழ்க்கை இருக்கிறதா என்பதை இந்த காலை பொழுதிலே நான் தியானிக்கிறேன், சிந்திக்கிறேன், என்னை நானே உள்ளூர் ஆராய்ந்து பார்க்கிறேன். வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சிறு சிறு உபத்திரவங்களுக்கு மத்தியில் அடப்போடா அப்படின்னு சொல்லி வாழ்றேனா, இல்லை இந்த உபத்திரவங்களுக்கு மத்தியில் யோசேப்பை போல, பழைய ஏற்பாட்டின் யோசேப்பை போல நான் உண்மை உள்ளவனாக இருக்கிறேனா? போத்திபாருடைய மனைவி யோசேப்பு 2 பேர் இருந்த அந்த தனிமையின் அறையிலே யோசேப்பு சொல்கிறார், என் தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது எப்படி என்று கேட்டு தன்னுடைய ஆடையை விட்டு விட்டு ஓடிவிட்டான் என்று சொல்லி. பழைய ஏற்பாட்டிலே, புதிய ஏற்பாட்டினுடைய விசுவாசிகளான நாம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் மீட்கப்பட்ட நாம், வேதாகமத்தை நமது கையில் கொடுத்திருக்கக்கூடிய தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்கிறேனா, அல்லது யோசேப்பை போல உண்மை உள்ளவனாய் நான் இருக்கிறேனா? என்னை குறித்து என் தேவன் பரலோகத்தில் பெருமை கொள்கிறாரா? கேருபீன்களிடத்திலும் சேராபீன்களிடத்திலும் பார்த்தாயா, என் மகனை பார்த்தாயா என்று சொல்லி பெருமைப்படுகிறாரா? அல்லது பூமி எங்கும் உலாவி திரிந்து நம்மை குற்றப்படுத்தும்படியாக பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமான பிசாசு கர்த்தருடைய சமூகத்திற்கு வரும்பொழுது கர்த்தர் என்னை குறித்து பெருமைப்படுகிறாரா? என் தாசனாகிய ராஜ்பரத்தை பார்த்தையா, அவன் எப்படிப்பட்டவனாய் இருக்கிறான் என்று தேவன் சொல்லி பெருமைப்படக்கூடிய வகையிலே நான் என் வாழ்க்கையை வாழ்கிறேனா? என்னுடைய பப்ளிக் வியூவை தேவன் பார்க்கிறதே இல்லை, என்னுடைய தனிமையை தான் தேவன் பார்க்கிறார். தனிமையில் தான் நம்மை சோதித்து அறிகிறார். தனிமையில் நான் எப்படிப்பட்டவனாய் இருக்கிறேன்? வீடியோவில் நான் என்னை ஒழுக்கமுள்ளவனாய், தெய்வ பயமுள்ளவனாய் காட்டிக்கொள்ளலாம். ஆனால் என்னுடைய தனிமையின் அறையிலே எனக்கு எல்லா சுதந்திரமும் கொடுக்கப்பட்ட இடத்திலே நான் தேவனை உயர்த்துகிறேனா என்று யங்ஸ்டர்ஸ்க்கு இருக்கிற பெரிய பிரச்சனையே தனிமையின் வாழ்க்கையை மேற்கொள்ள முடியாததுதான். வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் செய்வான்னா, கர்த்தருடைய வார்த்தையினால். இரவும் பகலும் தேவனுடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தர் உங்களை பார்த்து கேட்கிறார். உன் பெயரை நான் பெருமைப்படுத்துவேன் என்று சொல்லுகிற கர்த்தர் நம்மை பார்த்து கேட்கிறார். நாம் அதற்கு ஆயத்தமாக இருக்கிறோமா?